நம்மலாம் சொந்த ஊர் எதுக்கு வருவோம்? நிம்மதியா இருக்கலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக வருவோம். ஆனா வரும்போதே இப்ப மண்ட கொடச்சல குடுத்தா என்ன பண்றது? நைட்டு சப்பாத்தி போடுறேன்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டேன். அது ஒரு தெண்ட செலவு. அது ஒரு ரூ. 150. சரி, அது சரியா போச்சேன்னு சொல்லி ட்ரெயின் ஏற வந்துட்டேன். அந்த ஆயின்மென்ட்ட தண்ணி பாட்டில் வைக்கிற இடத்துல வச்சேன். தொலைஞ்சு போச்சு. காலைல சரி வந்துருச்சு. தொலைஞ்சு போச்சே சரி விடுன்னு சொல்லி ஊதி ஆத்திக்கிட்டேன். சரின்னு காலைல வந்து பார்த்தா, டிக்கெட்டு தஞ்சாவூர்லேருந்து புக் பண்ணி வரணும் ட்ரெயினு. புக் பண்ணி வந்துட்டேன். ரூ. 35 டிக்கெட். அது நாளைக்கு தான்ப்பா ட்ரெயின். இன்னைக்கு ட்ரெயின் கட்டாது. இன்னைக்கு ரூ. 50 டிக்கெட்டு. ஃபைன கட்டு அப்டின்ட்டான். என்னதான்டா பண்ணேன்னா, என்ன பண்ணேன்? சம்மந்தமே இல்லாம ரூ. 35 டிக்கெட்டுக்கு ரூ. 500 ஃபைன் போட்டான். அப்புறம் 4 பேர் மாட்டுனதுனால அவனுக்கு ஈக்குவலா பிரிச்சு ரூ. 180 கட்ட வந்தேன். எல்லாமே எனக்கு தானே நடக்குது. என்னடா பண்ட்டேன்? நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா ஊர்ல பொத்திக்கிட்டு இருந்தாலே ரூ. 200 முடிச்சிருக்கலாம். இப்ப தேவையில்லாம இங்க வந்து ரூ. 250 செலவு. ஒண்ணும் சொல்ல முடியலடா என்னால.